வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் இணைய சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன். இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு சமூகத்தில் நாளுக்கு நாள் குற்றச் செயல்கள் அதிகரித்த வண்ணம் இருக்கிறது. இதற்கு என்ன காரணம்னா, பொதுவாக சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய காவல்துறை லஞ்சம் பெற்றுக்கொண்டு குற்றச் செயலில் ஈடுபடும் நபர்களை ஊக்குவிப்பதாக தெரிய வருகிறது. குறிப்பாக பார்த்திங்கன்னா, தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் தாலுகா கைலாசபுரம் என்ற கிராமத்தை சார்ந்த சதீஷ் என்பவருக்கும் அவரது உறவினருக்கும் சமீபத்தில் பார்த்திங்கன்னா தகராறு ஏற்பட்டது. அந்த இரண்டு நபர்களும் காவல் நிலையத்துக்கு சென்று புகார் அளிக்கிறார்கள். இருதரப்பையும் காவல்துறையினர் விசாரித்துவிட்டு வழக்கு எதுவும் தேவையில்லை, சமாதானமாக செல்லுங்கள் என்று கூறி அனுப்பி வைத்ததாக தெரிய வருகிறது. இருந்தபோதிலும் சமீபத்தில் பார்த்திங்கன்னா அந்த சதீஷ் என்ற நபருக்கு நீதிமன்றத்திலிருந்து இந்த வழக்கு சம்பந்தமாக நோட்டீஸ் வந்திருக்கிறது. உடனே அதிர்ச்சி அடைந்த சதீஷ் அந்த சம்பந்தப்பட்ட காவலரை ஃபோனில் அணுகி என்ன சொல்கிறாருன்னா, இதுபோல் இந்த வழக்கு சம்பந்தமாக டிஎஸ்பிக்கு 15,000 ஆன்லைனில் அனுப்பினேன், மேலும் ஸ்டேஷனுக்கு 18,000 ரூபாய் மதிப்பீட்டில் இன்வெர்ட்டரும் பேட்டரியும் வாங்கி வைத்தேன், அப்படி இருந்தும் என் மீது வழக்கு போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. இந்த ஆடியோ சமீபத்தில் வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. இது எதை காட்டுதுன்னா, தமிழக காவல்துறையோட அவல நிலையை காட்டுது. அப்போ குற்றச்செயலை தடுக்கும் இடத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை அந்த குற்ற செயல் செய்யும் நபர்களிடமிருந்து லஞ்சம் பெற்றுக்கொண்டு இதுபோன்ற தம் கடமையிலிருந்து தவறும் செயலானது, அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யும் செயலானது நீதிக்கு எதிரானது. இதுபோன்ற காவல்துறையுடைய நடவடிக்கைகளால் தான் இன்றைக்கி நாளுக்கு நாள் குற்றச்செயல்கள் அதிகரிக்கிறது. அப்போ குற்றச்செயலில் ஈடுபடும் நபர்கள் காவல்துறையை என்னவென்று நினைக்கிறாங்கன்னா, எந்த செயல் செஞ்சிட்டாலும் காவல்துறைக்கு போதிய பணம் கொடுத்துட்டா நம்ம தப்பித்து கொள்ளலாம் என்று அவர்கள் கருதக்கூடிய நிலையில் இன்றைக்கு காவல்துறையின் அவலம் சென்று கொண்டிருக்கிறது. இதை உடனடியாக உயரதிகாரிகள் உரிய நடவடிக்கை, துறை ரீதியான நடவடிக்கை கண்காணிக்க வேண்டும். மேலும் இந்த காவல்துறையை கையிலே வைத்திருக்கக்கூடிய முதல்வர் இதில் உரிய கண்காணிப்பையும் நடவடிக்கையும் எடுத்து காவல்துறை செம்மையாக செயல்படுவதை உறுதி செய்யும் இடத்தில் அவர் இருக்கிறார். அது மாதிரி உறுதி செய்ய வேண்டும். மேலும் பொதுமக்களாகிய நாம் என்ன செய்ய வேண்டும்னா, பொதுவாக நீங்கள் வழக்கு சம்பந்தமாகவோ காவல்துறைக்கு செல்லுகின்ற பொழுது அவர்கள் லஞ்சம் கேட்டாலோ அல்லது இதர துறைகளுக்கு, பதிவுத்துறையோ வருவாய்த்துறையோ இதர துறைகளுக்கு செல்லும்போது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உங்களிடம் லஞ்சப்பணம் கேட்டால் நீங்கள் உடனடியாக அணுக வேண்டியது யாருன்னா, லஞ்ச ஒழிப்பு துறையை தான் அணுகணும். லஞ்ச ஒழிப்பு துறைக்கு தகவலோ புகாரோ தெரிவித்துவிட்டு அவர்கள் காட்டும் வழிமுறைகளின் அடிப்படையில் நீங்கள் பின்பற்றிங்கன்னா இந்த லஞ்சத்தை படிப்படியாக குறைக்கலாம். அந்த பொறுப்பு ஒவ்வொரு குடிமகனாகிய நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஆகவே இதற்கு மேலும் அதிகாரிகள் செய்யும் இந்த மக்கள் விரோத போக்கு, சட்டவிரோத போக்கை தேசிய மனித உரிமை ஆணையத்தில் நீங்கள் புகார் மனு தாக்கல் செய்து அதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்கலாம். அப்போ இந்த சமூகம் செம்மையாக மாற நம்மால் முடிந்த பங்களிப்பையும் அளிக்க வேண்டும் என்பது தான் இந்த காணொளி வாயிலாக நாம் தெரிவிக்க வேண்டிய கருத்தாக இருக்கிறது. நண்பர்களே, இதுபோன்ற சட்டம் சம்பந்தமான தகவல்கள் மற்றும் நீதிமன்ற தீர்ப்புகள் அடங்கிய காணொளிகளை நாங்கள் உடனுக்குடன் பதிவு செய்து கொண்டு வருகிறோம். உங்களுக்கு சட்டம் சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க, அல்லது திரையில் இருக்கக்கூடிய நமது வாட்ஸ்அப் எண்ணுக்கு தெரிவிங்க. அதற்குண்டான பதில்கள் அல்லது அது சம்பந்தமான காணொளிகளை உங்களுக்கு பதிவு செய்கிறோம். பொதுவாக சட்டம் விழிப்போடு இருப்பவருக்கே துணை நிற்கிறது என்ற கோட்பாடு நிலவுவதால் சமூகத்தில் சட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்தி சட்டத்தின் அடிப்படை கோட்பாடுகளை மக்களிடையே பரவலாக்க வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் இந்த காணொளி பதிவிடப்படுகிறது. மேலும் அடுத்து பயனுள்ள சட்ட தகவல்கள் அடங்கிய காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் நான் உங்கள் இணைய சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன். நன்றி, வணக்கம்.